நண்பர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய அமிதாவா யூடியூப் சேனலில் மருத்துவ குறிப்புகளை குறித்து பார்க்க போகிறோம். மருத்துவ குறிப்புகள்: இஞ்சி சாற்றில் கற்கண்டு போட்டு குடித்தால் நீரிழிவு நோய் குணமாகும். சுக்கும் வெல்லமும் கலந்து பயன்படுத்தினால் காமாலை நீங்கும். ஐந்து கிராம் சுக்கு பொடி 10 கிராம் வெல்லம் சேர்த்து உருண்டை செய்து வாயில் அடக்கிக் கொண்டால் விக்கல் சிறிது நேரத்தில் நின்றுவிடும். ஓமத்துடன் சுக்கு, தனியா, வத்தல் சேர்த்து அரைத்து ஓம குழம்பு வைத்து சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டால் அஜீரணம் நீங்கும், பசி ருசி உண்டாகும். சுக்கு, ஓமம் இவற்றை சிறிது வெந்நீரில் விட்டு அரைத்து நெற்றியில் பற்று போட ஒற்றை தலைவலி வந்த வழியே ஓடிவிடும். ஒரு சுக்கு தண்டை வலிக்கும் பல்லில் வைத்து அடக்கிக் கொண்டால் உடனே பல்வலி குறையும். சுக்கை போட்டு காய்ச்சிய பாலில் சர்க்கரை கலந்து பருக செய்தால் சிறுநீர் பையில் இரத்தம் வெளியேறுவது நிற்கும். சுக்கு தூளை கரும்புச்சாற்றுடன் கலந்து தினம் காலையில் உட்கொள்வதால் வயிற்றெரிச்சல் நீங்கும். விதை நீக்கிய கடுக்காய் தோலை தூள் செய்து சாப்பிட்டு வெந்நீரில் அருந்த மலச்சிக்கல் நீங்கும், மூல உபாதை குறையும். வாயில் புண் ஏற்பட்டால் கடுக்காயை வாயில் ஒதுக்கி கொண்டு சிறிது சிறிதாக எச்சிலை விழுங்கினால் உடனே வாய்ப்புண் சரியாகும். குழந்தைகள் வயிற்று வலியால் அழும்போது கடுக்காயை இழைத்து வயிற்றில் பற்று போட வயிற்று வலி பறந்து போய்விடும். தரமில்லாத குங்குமத்தை உபயோகிப்பதால் நெற்றியில் புண் வந்துவிடும். கடுக்காய் இழைத்து பற்று போட்டால் புண் ஆறிவிடும். மூக்கிலிருந்து இரத்தம் வந்தால் சிறிதளவு கடுக்காய் தூளை எடுத்து மூக்கில் உரிய இரத்தம் வருவது நின்றுவிடும். இரும்புச்சத்து நிறைய உள்ளவர்கள் இரும்புச்சத்து நிறைய உள்ள கரிசலாங்கண்ணி இரத்த சோகை, காமாலை, வீக்கம், மூலம் ஆகியவற்றை குணப்படுத்தும். குடல் புண், வறட்டு, இருமல், கண் நோய்கள், பல் நோய் ஆகியவற்றுக்கு கரிசலாங்கண்ணிக்கு நல்ல மருந்தாகும். குழந்தைகளுக்கு மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரையை பருப்புடன் சமைத்து தினமும் உண்டு வர கொடுத்தால் பலவீனம் மறையும், கல்லீரல் வலுப்படும். கரிசலாங்கண்ணி கீரையை அடிக்கடி பருப்பு, நெய் சேர்த்து உணவுடன் உட்கொள்ள மலச்சிக்கல் நீங்கும்.
நாள்தோறும் கரிசலாங்கண்ணி சாற்றை 1 மாத காலம் பருகி பால் சோறு உண்டு வந்தால் 100 ஆண்டு காலம் உடல் வலிமையுடன் வாழலாம். கரிசலாங்கண்ணி சாற்றையும் பசும் பாலையும் சம அளவு கலந்து பருக செய்தால் கருச்சிதைவது தடுக்கும். நாள்பட்ட ரணங்களுக்கு கருவேலம் கொழுந்தை அரைத்து வைத்து கட்டி வந்தால் சீக்கிரம் ரணம் ஆறிவிடும். கருவேலன் பட்டையை தூள் செய்து நல்லெண்ணெயில் காய்ச்சி தீப்புண்களுக்கு போட்டு வந்தால் விரைவில் குணமாகும். கற்றாழை மடலை வதக்கி சாறெடுத்து 2 துளி காதில் விட சீல் வருவது நிற்கும். அடிப்பட்ட வீக்கங்கள் மேல் கற்றாழை சதையை பூசி வர வீக்கம் குறையும். பாலில் கற்றாழை சதை துண்டுகளை ஊற வைத்து 10 நாள்கள் ஒரு சிறிய துண்டு வீதம் சாப்பிட்டு வர ஆசனவாய் எரிச்சல், மூலச்சூடு, சொறி நீங்கும். கற்றாழை சதையுடன் சிறிதளவு கற்றாழை சதையை நன்கு நீரில் கழுவி வெறும் வயிற்றில் சிறிதளவு உண்டு வந்தால் உடல் நலம் பெறும். திப்பிலி மூலமாக முகத்தில் உண்டாகும் கருத்த மச்சம், சிவப்பு மச்சம் போகும். குங்குலியம் சேர்த்து திப்பிலி காரம் முடக்குவாத நோயை துரிதமாக குணமாக்கும். கற்றாழை சதையை முகத்தில் பூசி வர முகச்சுருக்கம் மாறி முகம் பளபளப்பாக மாறும். கற்றாழைச்சாறை லேசாக வதக்கி அடிப்பட்ட வீக்கங்கள் மேல் கட்டி வர வீக்கம் குறையும். கற்றாழையை சதையை மஞ்சள் தேன் கலந்து சாப்பிட இருமல் குணமாகும். அல்சர் நோயால் அவதிப்படுகிறவர்கள் கற்றாழையை கொஞ்சம் சாப்பிட்டால் அந்த தொல்லையிலிருந்து நிச்சயம் தீர்வு கிடைக்கும். தினமும் புதிதாக கற்றாழை சோற்றை எடுத்து தோலின் மீது பூசி வர வெண்படை குணமாகும். உணவுகளில் கறிவேப்பிலை சேர்த்தால் கண் பார்வை மேம்படும். அதில் வைட்டமின் சத்து அதிகம் இருப்பதே காரணம். கருவேப்பிலையை நாம் எடுத்து எரிந்து விடுகிறோம். அந்த கருவேப்பிலையினால் அதிகப்படியான நன்மைகள் இருக்கிறது. அதை கறிவேப்பிலை, கிராம்பு, திப்பிலி 3ம் சேர்த்து அரைத்து கொதிக்க வைத்து கொடுத்தால் குழந்தைகளின் வாந்தி நிற்கும். கறிவேப்பிலை அரைத்து தேங்காய் எண்ணெயில் கலந்து காய்ச்சி தலையில் தேய்த்து வர முடி அடர்த்தியாகவும் கருமையாகவும் மாறும்.